இன்று நள்ளிரவு முதல் தமிழ்நாட்டில் 25 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வரக்கூடிய நிலையில் தொடர்பான கள தகவலுடன் இணைகிறார்கள். மதுரையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சிவகுமாரும், சேலத்திலிருந்து செய்தியாளர் கோகுலும் இணைகின்றனர். சிவகுமார், தற்போது மதுரையில் எந்தெந்த சுங்கச்சாவடிகள் இருக்கு, எவ்வளவு கட்டணம் உயர்ந்திருக்கு? நிச்சயமாக தேவைப்பிரியன். அதாவது செப்டம்பர் முதல் ஆண்டுதோறும் ஒரு தமிழகம் முழுவதும் உள்ள ஒரு 25க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடி கட்டண உயர்வு அமல்படுத்தப்படுகிறது. இது குறிப்பாக மதுரையில் மதுரை அருப்புக்கோட்டை சாலையில் உள்ள எலியார்பத்தி சுங்கச்சாவடி இன்று நள்ளிரவு முதல் கட்டணம் அமலுக்கு வருகிறது. மற்ற சுங்கச்சாவடியில் 5 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட உள்ள நிலையில் இந்த எலியார்பத்தி டோல்கேட்டை பொறுத்த வரைக்கும் 5 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் வரையவே கட்டண உயர்வு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சுங்கச்சாவடி சாலைகள் பராமரிப்பு இல்லாத கடந்த 2 மாதத்துக்கு முன்பு நீதிமன்றத்தால் டோல்கேட் கட்டணம் வசூலிப்பது நிறுத்தப்பட்டது. பின்னர் சாலை சீரமைக்கப்பட்ட பின்பே தொடர்ந்து கட்டண வசூலான தொடர்ந்தது. இந்த நிலையில் இன்று நள்ளிரவு முதல் கார், வேன், ஜீப் உள்ளிட்ட வாகனங்களுக்கு 5 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் வரையிலும், லகுரக வாகனங்களுக்கு 5 ரூபாயிலிருந்து 5 ரூபாய் மட்டுமே கடந்த ஆண்டு இருந்த அதே விலையை தான் இந்த லகுரக வாகனங்களுக்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதேபோல கனரக வாகனங்கள், மிக கனரக வாகனங்களுக்கு 5 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இது மாதாந்திர கட்டணமாக 65 ரூபாயிலிருந்து 345 ரூபாய் வரைக்கும் இந்த கட்டண உயர்வு இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது. பாஸ்டாக் இருக்கிற வாகனங்களுக்கு மட்டுமே இந்த கட்டண உயர்வு செல்லும் எனவும், பாஸ்டாக் இல்லாமல் வரக்கூடிய வாகனங்களுக்கு வழக்கமாக இருக்கக்கூடிய கட்டணத்தை விட 2 மடங்கு செலுத்த வேண்டும் எனவும் சுங்கச்சாவடி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதாவது வணிக பயன்பாட்டுக்கு அல்லாத வாகனங்கள் தங்களது செலவுகளை குறைக்கும் விதமாக ஆகஸ்ட் 15 முதல் வருடாந்திர பாஸ் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. 3000 ரூபாய்க்கு இந்த வருடாந்திர பாஸ் இருக்கும்போது சொந்த வாகனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு இந்த கட்டணம் குறையக்கூடிய வாய்ப்பு உள்ளதாகவும், வருடம் இந்த கட்டண உயர்வு அமல்படுத்தப்படுவதால் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வதாகவும், இதேபோல டீசல் விலையும் உயர்ந்து செல்கிறது. அதனால் எங்களுக்கு அந்த சரக்கு வாகனங்கள் மிகவும் சிரமப்படுவதாகவும், தங்களுக்குரிய சுமையை பொதுமக்களிடையே நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால இந்த கட்டண உயர்வை நிறுத்த வேண்டும். அல்லது இந்த சரக்கு வாகனங்கள் ஒரு முறை செல்லும் போது வாங்கக்கூடிய அதே கட்டணத்தை நாங்கள் சரக்கு இறக்கிவிட்டு மீண்டும் திருப்பி வரும்போது அதே கட்டணம் தான் செலுத்த வேண்டியிருக்கு. இதில் எங்களுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என சரக்கு வாகன ஓட்டுநர்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சிவகுமார். அடுத்ததாக சேலத்திலிருந்து கோகுல் இணைகிறார். கோகுல், சேலத்தில் எத்தனை சுங்கச்சாவடிகள் இந்த மாதிரி கட்டணத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க? அங்கே இந்த 3000 ரூபாய் ஆனுவல் பாஸுக்கு என்ன மாதிரியான வரவேற்பு இருக்கு? சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று சேலத்தில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளில், தேசிய சுங்கச்சாவடிகளை பொறுத்தவரை இன்று நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. குறிப்பாக ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி சேலம் மாவட்டத்தில் உள்ள சுங்கச்சாவடிகளில் கட்டணம் மாற்றி அமைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி சுங்கச்சாவடிகள் ஏப்ரல் மாதத்திலும், ஒரு பகுதி சுங்கச்சாவடிகள் செப்டம்பர் மாதத்திலும் அந்த கட்டண உயர்வு அமல்படுத்தப்படுகிறது. அதன்படி இன்று நள்ளிரவு முதல் இந்த கட்டண உயர்வானது அமலுக்கு வருகிறது. மிக குறிப்பாக சேலத்தை பொறுத்தவரை சேலத்திலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் ஓமலூர் அருகே கருப்பூர் டோல்கேட் இருக்கிறது. அதே போல சேலத்திலிருந்து கோவை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் வைகுந்தம் சுங்கச்சாவடியிலும் கட்டணம் இருக்கிறது. மிக குறிப்பாக சேலத்திலிருந்து சென்னை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் வாழப்பாடி அருகே மேட்டுப்பட்டி மற்றும் தலைவாசல் அருகே இருக்கக்கூடிய நத்தக்கரை ஆகிய சுங்கச்சாவடிகளிலும் இந்த கட்டண உயர்வு அதிகரிக்க இருக்கிறது. தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடமானது சேலம் வாழப்பாடி அருகே இருக்கக்கூடிய மேட்டுப்பட்டி சுங்கச்சாவடியில் இருக்கக்கூடிய கட்டண விவரங்களை தான் நாம் தற்பொழுது பார்க்க இருக்கிறோம். மிக குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சாலையானது, அதாவது சேலத்திலிருந்து சென்னை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை இந்த மேட்டுப்பட்டி சுங்கச்சாவடியில் கார் மற்றும் ஜீப் போன்ற வாகனங்களுக்கு ஒரு முறை செல்வதற்கான கட்டணத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. 65 ரூபாய் தற்பொழுது இருக்கிறது. இதே கட்டணம் தான் இன்று இரவும் அமலாக இருக்கிறது. அதே நேரத்தில் கார், ஜீப், வேன் உள்ளிட்ட வாகனங்கள் ஒரே நாளில் பலமுறை செல்வதற்கான கட்டணத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போதைய கட்டணம் 95 ரூபாயாக இருக்கிறது. அதை 100 ரூபாயாக
உயர்த்தியிருக்கிறார்கள். அதாவது ஒரு 5 ரூபாய் கட்டணம் உயர்ந்திருக்கிறது. மாத கட்டணத்தை பொறுத்தவரை அதாவது கார் ஜீப் வேன் வாகனங்களுக்கு வந்து 1930 ரூபாயிலிருந்து 1975 ரூபாயாக ஒரு 45 ரூபாய் வந்து கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல் இலகுரக வாகனங்களும் ஒரு முறை செல்வதற்கான கட்டணத்தில் வந்து மாற்றம் இல்லாமல் 115 ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படுகிறது. ஒரே நாளில் பலமுறை இலகுரக வாகனங்கள் செல்வதற்கு 170 ரூபாயிலிருந்து 175 ரூபாயாக அதாவது 5 ரூபாய் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இலகுரக வாகனங்களினுடைய மாத கட்டணம் 3380 ரூபாயிலிருந்து 3460 ரூபாயாக 80 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ட்ரக், பஸ் உள்ளிட்ட வாகனங்களுக்கு வந்து ஒரு முறை செல்வதற்கு 225 ரூபாயிலிருந்து 230 ரூபாயாகவும், ஒரே நாளில் பஸ், ட்ரக் வாகனங்கள் வந்து ஒரு ட்ரக் உள்ளிட்ட வாகனங்கள் வந்து ஒரே நாள் பலமுறை செல்வதற்கு வந்து 340லிருந்து 345 ரூபாயாகவும் ஒரு 5 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மாத கட்டணத்தை பொறுத்தவரை 6670 ரூபாயிலிருந்து 6915 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் பல அச்சுகள் கொண்ட வாகனம் வந்து ஒரு முறை செல்ல 360 ரூபாயிலிருந்து 370 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல் வந்து இன்று நள்ளிரவு வந்து சேலத்தில் இருக்கக்கூடிய ஓமலூர் அருகே இருக்கக்கூடிய கருப்பூர் மற்றும் கோவை நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய வைகுந்தம் சுங்கச்சாவடி ஆகிய சுங்கச்சாவடிகளிலும் வந்து இந்த கட்டண உயர்வானது இன்று நள்ளிரவு முதல் வந்து அமலுக்கு வர இருக்கிறது. தேவப்பிரியா, விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.